வணக்கம் நண்பர்களே. இப்போ இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. ஏன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நேற்று என் காலேஜ் மேட் அவர் எதார்த்தமாக நான் மீட் பண்ணேன் அவரை. அப்போ அந்த ஹோட்டலில் அவரும் வந்திருந்தார். மீட் பண்ணி பேசும்போது இன்னொரு அவரோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ பேசிட்டுமே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரு சடனாக என்னன்னார், ஷேர்ஸ் பண்ணுறீங்களா, அது கேம்லிங் ஆச்சு அப்படின்னாரு. எனக்கு சட்டுன்னு என்னடா கேம்லிங்கிறாரு, டப்புன்னு எனக்கு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, சரி சார் நீங்கள் எவ்வளோ வருஷம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னேன். ட்ரேடிங் நான் பண்ணதில்லை சார் அப்படின்னா. சரி அக்கௌண்ட்டாவது வச்சுருக்கீங்களா, ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களாண்ணா? இல்லை சார் அப்படின்னா. இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்னால் தெரியுமா? தெரியாது சார். இல்லை இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா ஷேர் மார்க்கெட்டு? தெரியாது சார். இப்போ எதை வச்சு சார் கேம்லின்னு சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லை என் நண்பர் ஒருத்தர் 3 மாதமாக பண்ணார், ஒரு 30,000 விட்டுட்டார் அவர் சொன்னார் அப்படின்னு. அப்போது என்ன ஒரு இதுன்னு பாருங்கள், அவர் ட்ரேட் பண்ணது 3 மாதம், அவர் லாஸ் பண்ணது 30,000. 2 கான்செப்ட்டுமே தப்பு இல்லையா? 3 மாதம் பண்ணார் அப்படின்னா அவர் எப்படி அவர் எங்கள் ஆஃபீஸில் தான் வச்சுருக்காரா இல்லை வீட்டிலேருந்தே பண்ணுறாரான்னு கேட்டேன். இல்லை அவர் ஜாபுக்கு போயிட்டுருக்காரு, அந்த கேப்பில் ஏதோ ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார், அதை வச்சு சொன்னார் அப்படின்னு. இது எதுக்கு நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி தான் நிறையா இருக்காங்க. அதாவது என்னன்னே தெரியாது. ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொழிலை பற்றி தப்பு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த தொழிலை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருக்கணும், அந்த தொழிலில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி நான் ஏதாவது பண்ணியிருக்கணும், ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த தொழிலை பற்றி நம்ம தப்பாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த தொழிலை தப்பாக சொல்லக்கூடாது. எந்த தொழிலுமே நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. பர்டிகுலராக இப்போ ஷேர் மார்க்கெட் கேம்லிங் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், பெருசாக ஒன்றும் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதோ அரைக்குறையாக தான் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்டு பணத்தை போட்டிருப்பாங்க, ஒரு 2 டைம் போட்டு லாஸ் ஆகிருக்கும், இது கேம்லிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சரியாக பண்ணாத ஒரு ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 4 பேர்த்திட்ட சொல்லுவார் அவங்க கேம்லிங்னு. அது ட்ரேட் பண்ணுறவங்களோட மனநிலையும் அவர் உடச்சிருவார். இப்படி தான் மக்கள் இருக்காங்க. கேம்லிங்னால் என்ன அப்படின்னா, ஒரு கேமில் அதாவது கேமில் நல்லா தெரிஞ்சுங்க, கேம்லிங்னால் ஒரு கேமில் அது ஜெயிக்குமா தோக்குமான்னு நம்ம ஒரு பெட் கட்டுறது தான் பெட்டிங் சொல்லுவோம் அது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது 1000 கோடி 2000 கோடி போட்டிருக்கிற இண்டஸ்ட்ரியெலாம் இந்த ஃபீல்டில் இருக்குது. அவங்கெல்லாம் அப்புறம் என்ன கேம்லிங்காக பண்ணிகிட்ருக்காங்க, புரிஞ்சுங்களா? ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு தொழில் நம்ம பண்ணும்போது அறகுறையாக எந்த தொழிலில் இறங்கி பண்ணி லாஸ் ஆச்சுனாலும் அதுக்கு பேர் கேம்லிங். அதாவது விஷயம் தெரியாமல் ஒரு ஃபீல்டில் இறங்கி அது லாஸ் ஆச்சு அப்படின்னா அது கேம்லிங். அதே தொழிலில் லாஸ் பண்ண நான் லேர்ன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா அது பிஸ்னஸ். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க சார். இப்போது அதை என்ன பண்ணுறீங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடு ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு 20 lakh பட்ஜெட் போட்டு ஒருத்தர்கிட்ட பேமெண்ட் வாங்கிறீங்க. ஆனால் அது 25 lakh போயிடுது அப்படின்னா அது லாஸ் கிடையாது, அதுலேருந்து புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இது லாஸ் பண்ண நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இது சரியான ஒரு ஃபீல்டாக உங்களுக்கு மாறும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த கேம்லிங் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டை சம்மந்தமாக அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு செக்டர் அது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட டைமும் வேணும், மணி வேணும், நாலேஜ் வேணும். 3மே இருந்தால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த 3மே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்றில் கோட்டை விட்டுருவாங்க. அப்படிங்கிற போது இதை கேம்லிங் தான் சொல்லுவாங்க. அவங்களோட இயலாமையை அந்த தொழில் மேலே தப்பு சொல்லுவாங்க, அந்த தொழில் தப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட இயலாமையை நம்மக்கிட்ட தப்புன்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் பண்ணி பாருங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட இந்த இது யூஸ் பண்ண தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஏற்றுக்கிறேன், ஏன்னா உள்ள ஃபீல்டில் என்ட்ராய்ட்டு வந்திருக்கீங்க, ஒத்துக்கிறேன், ரைட், உங்களோட அனுபவம் அப்படின்ட்டு நான் விட்டுறேன். அனுபவமே இல்லாமல் அதை பண்ணக்கூடாது. எந்த தொழிலுமே சார் உள்ளே இறங்கும் போது எதுவுமே கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்.
இது வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது. இந்த ஃபீல்டில் வந்துட்டு சும்மா வந்து பார்ட் டைமில் பண்ணால் லாஸ் ஆயிடுச்சு, அதனால் இந்த பிஸ்னஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. இது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலையும் கொடுத்துட்ருக்குது. அதே மாதிரி இதில் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் எல்லாமே கொடுக்குது. அப்படிங்கிறபோது ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஒரே விஷயம், நாலேஜ் இல்லை, டைம் இல்லை, மணி இல்லை. இந்த 3 இல்லாதவங்ககிட்ட ட்ரேடிங் இருக்காது. இதுதான் சார். இந்த மூணு இல்லாதவங்களோட இயலாமை தான் ட்ரேடிங் மேலே வந்து அந்த பாரத்தை வைக்கிறாங்க. அதனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்லிங் கிடையவே கிடையாது. சொன்னாங்க அப்படின்னா அவங்க அறியாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாலேஜை கற்றுக்கிட்டு நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் லட்சத்தில் கோடியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். கரெக்டான நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், அதுக்குண்டான தேடுதல் இருந்தால் போதும். என்ன அந்த தேடுதலுக்கு, அந்த நாலேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், மணியும் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பெரிய பெரிய கிளாஸஸ் எல்லாம் போகணும், எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும். யாரெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் போடுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், அதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இது பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அப்புறம் லைவில் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இதில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லட்சக்கணக்கில் வீட்டில் உட்காந்துட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இதுதான். இந்த மாதிரி வேறு எந்த பிஸ்னஸ் இருக்காது. பட் இதில் இருக்கிற மாதிரி ரிஸ்க்கும் வேறு எந்த பிஸ்னஸ்லேயும் இருக்காது. ஏன்னா நாலேஜ் இல்லைன்னா உங்களுக்கு அது பயங்கர ரிஸ்க் ஆயிரும். இதான் நான் சொல்லக்கூடிய புதுசாக வர்றவங்களுக்கும் சரி, இல்லை இதை கற்றுக்கணுன்னு என்ன இருக்கிறவங்களையே இவங்க இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு கேம்லிங் சொல்லும்போது அவங்க கற்றுக்கிறோட மனநிலையே மாறி போயிடும். அப்படியாட்டிருக்கு, நான் வந்துடலான்ட்டு. ஏன்னா மேபி அவர் ஃபீல் பண்ணுறவர் கூட பண்ணி பார்க்கலாம், நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலான்னு பண்ணிவிட்டு நல்லா கூட அவர் பண்ணலாம். பட் இவங்க சொல்கிறத பார்த்தா அவங்க உள்ளே என்ட்ரு ஆக மாட்டாங்க, போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தொழிலை சொல்லும்போது, எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் உள்ளே இறங்காமல் அந்த தொழில் ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ட்ரேடிங் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் உள்ளே போனால் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் நாள் இருந்திருக்கணும். அந்த ஃபீல்டு நாலேஜ் இருந்து நீங்கள் அது வந்து சொன்னீங்கன்னா சரி, ஓகே, ஒரு 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 ஆரோக்கியமான விவாதத்துக்கு கூட நம்ம போகலாம். அது இல்லாமல் சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதனால் இது வந்து கேம்லிங் கிடையாது, பியூராக இது ஒரு வந்து நல்ல பிஸ்னஸ். இது உங்களை ஒரு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைமும் நாலேஜும். அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும். ஒன்றும் இல்லை சார், இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பார்க்க ஒரு அந்த கேண்டில்ஸ் பார்க்க உங்களுக்கு அதுக்கும் ஒரு வேவ் லென்த் வரும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதாவது தெரியாத காலத்துலேயே, ட்ரேடிங் என்னென்ன தெரியாத காலத்துலேயே அதுக்கு கற்றுட்ருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த கேண்டில் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்துட்டு மார்க்கெட் மாறும். அப்போ சமயம் இந்த இடத்துல கட் பண்ணலாம் மாட்டிருக்கு, கட் பண்ணோம்னா அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். நம்ம கட் பண்ணது சரியான முடிவாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அது கூட என்ன தொடர்பில் இருந்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும். அது அனுபவிச்சவங்களுக்கு நிறையா தெரியும். அது ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அந்த கான்செப்ட் புரியும். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு அதுக்கும் அந்த கேண்டில்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், இந்த இடத்துல எந்த இதுவுமே வேண்டாம். அதாவது ஒரு டெக்னிக்கல் எதுவுமே வேண்டாம். நீங்கள் அதை ஜஸ்ட் அது கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். இந்த கேண்டில் வந்து இப்படி மாறும் போலவே, இதில் இந்த எதையுமே படிக்க வேண்டாம், கேண்டில்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அதுவே சிலதெல்லாம் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்கும். இந்த இடத்துல மாறு மாட்டிருக்கு அப்படி. இந்த மாதிரி நிறையா வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் கட் பண்ணிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அதுலேருந்து அப்படியே அகேன்ஸ்ட் என்னோட டோட்டலாக பணமே லாஸ் ஆகிற அளவுக்குலாம் மார்க்கெட் மாறி இருக்குது. அப்பாடா, இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பேன். அப்போ தான் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ட்ரேடிங்க்கு நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே நிறையா பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதை கட் பண்ணிட்டு வெளில வர்றது இல்லைன்னா இந்த இடத்துல ஆர்டர் போட்டு பார்க்கலாமே, அஜிச்சோ ஆர்டர் போட்டு என்ன ஆகுமோ அப்படின்ப்போ இமீடியட்டாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம போட்டாலேருந்து டக்குன்னு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு நம்ம அவசரத்தில் கட் பண்ணிட்டு வருவோம், ஒரு ப்ராஃபிட் எடுத்துருப்போம். அந்த மாதிரி ஆகும். பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவ் வந்து நம்ம காப்பாற்றும். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொழிலே இருக்கணும்னு சொல்ல வரேன். அந்த தொழில் கூட நம்ம தொடர்பு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தொழிலே அதுவே வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் அது சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரி ஒரு தொழிலை வந்துட்டு யாரும் தப்பு சொல்ல வேண்டாம். இதுதான் என்னோடய கருத்து. அப்போ தப்பு சொல்லணுன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். சார், இப்போது கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ஷாட் வந்து இந்த ட்ரைவ் ஷாட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அடிக்கிறது பார்க்குறக்கு.
அவர் அப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதாவது வந்து அந்த ஷாட்டை வந்து ஒரு 100 தடவை 200 தடவை அந்த ஷாட்டை வந்து ஆடியிருப்பார். அதுக்கப்புறம் அது வந்து 1000 டைம் அந்த ஷாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அந்த ஷாட் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் மசில் மெமரியில் சேவ் ஆகிருச்சு. அந்த மசில் மெமரியில் சேவ் ஆனதுக்கப்புறம் மசில் மெமரி சேவ் ஆயிடுச்சுன்னா தான் அது அந்த ஷாட் வந்து கிரவுண்டில் அவ்வளோ அழகாக மீடியம் முன்னாடி அடிக்கிறார். அந்த கிரவுண்டில் வந்து அவ்வளோ அழகாக அடிக்கிறார். அது இது மாதிரி இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்கில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதை லேர்ன் பண்ண என்ன ஆகும்னா ஃபைனலாக வந்து உங்களோட மசில் மெமரியில் அது வந்து சேவ் ஆயிரும். அப்புறம் அதுவே வந்து உங்களை கைட் பண்ணுவது. இதுதான் எல்லா பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ் பண்ணுறது. அது யார் எடுத்துட்டாலும் சரி, ப்ரூஸ்லி ஆகட்டும், நம்ம இதில் கமலஹாசன் ஆகட்டும், எல்லாம் வந்து அந்த கலையில் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிருக்கும். ஏன்னா அதை ஒரு லைக் பண்ணி தான் உள்ளே வர்றாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு உள்ளே இருந்து பண்ணுறாங்க. இதைத்தான் நான் சொல்கிறது. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் நினச்சி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொடி கொடியாக கொடுக்கும். இதில் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினவங்களே இருக்கிறாங்க. அவர் இதே இந்த யூடியூப் பார்க்குறாங்க அவ்வளோ பேர்த்துக்கும் தெரியும். ஷேரில் ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்காரு. பட் அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அப்படிங்கிற போது கண்டினியூஸாக அவர் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்க மாட்டார், கண்டினியூஸாக அவர் லாஸும் பார்த்துருக்க மாட்டார். ஏதோ ஒரு விதத்தில் அவர் ப்ராஃபிட் பார்த்துருக்காரு இல்லையா? அவர் ப்ராஃபிட் பார்த்தங்காட்டி தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியுது. அந்த மாதிரி இதில் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. சக்ஸஸ்னால் அந்த 3 நான் சொன்ன ஒரு ஐட்டம் தான். அதாவது வந்து டைமு, மணி, அதுக்கப்புறம் நாலேஜ். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஒரு தொழில் கிடையாது. உட்காந்த இடத்துலேருந்து இல்லை நீங்கள் எங்கே ஜாலியாக எங்கேயாவது ட்ரிப் போகும்போது கூட இதை பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு இது ஒரு அவ்வளோ ஈஸியான அழகான ஒரு பிஸ்னஸ் இது. இதை யாரும் கேம்லிங் சொல்லாதீங்க. இதனால் உங்களோட பேச்சை கேட்டு நிறைய பேர் இந்த பேக் அடிச்சிருவாங்க. புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க கூட இந்த மாதிரி பேச்சை கேட்டு ஒரு கேம்லிங் ஆட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துடுவாங்க. அவங்களோட கண்ணோட்டத்தையும் நீங்கள் சேர்ந்து மாற்றுறீங்க. மேபி அப்படி கேட்குறவர் கூட நீங்கள் பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கூட வரலாம். அவங்க ஃபேமிலியெல்லாம் அது மூலிமா கூட டெவலப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். நம்ம தெரியாமல் அந்த விஷயத்த சொல்லி அவருக்கு அதை பாதிக்கப்படக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பிஸ்னஸ் கேம்லிங் கிடையாது. நாலேஜு, மணி, டைம் இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சைன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்குற எல்லா ட்ரேடரும் ப்ராஃபிட் பண்ணணுன்னு இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். நன்றி.